Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து தேங்காய் இல்லாம இந்த கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பரான ஒரு டிஷ்ஷா இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, காளான் கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து காளான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து காளான் எடுத்திருக்கேன். இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த காளான் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் ஐ பட்டனில் தரேன், பார்க்காதீங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேக்கெட் அளவுக்கு காளான் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கி விடலாம். பாருங்க, சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு நார்மல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு. இது வந்து ஒரு கட்டி அளவுக்கு நான் வந்து பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இஞ்சியும் பூண்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் வந்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளவிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வதக்கி அரைச்சி பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ அதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம். சின்ன வெங்காயம் போடும்போது என்னன்னா நல்லா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. அதுக்காக தான். இப்போ கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு 4 தலை வந்து புதினா தலை இருந்தால் போதும். ஸோ அந்த வாசனைக்காக நம்ம போடுறது நல்லா அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தலை வந்து போட்டிருக்கேங்க. புதினா வந்து ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. சும்மா ஒரு 4 தலை போட்டிங்க அப்படின்னா போதும். அதனுடைய வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து ப்ரௌனிஷ் கலர் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். இப்போ இது கூட வந்துட்டு நான் முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த டிஷ்க்கு மெயினே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு தான். ஸோ முந்திரி பருப்பு போடும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே மாறும். ஸ்ட்ரக்சரே வந்து அப்படியே ரொம்பவே இதாக இருக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 பருப்பு முந்திரி பருப்பு போட்டிங்க அப்படின்னா போதும். இதுக்கு தேங்காயே தேவையில்லை. தேங்காய் இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட நான் வந்துட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி வந்து நீங்கள் 2ஆக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். முழுசாக போட்டாலும் வதங்கிடும். 2ஆக நான் வந்து கட் பண்ணி போடுறேன். கட் பண்ணி போடும்போது என்னென்னா இது மேலே இருக்கிற இந்த காம்பு பகுதியை வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் போடணும். எப்பயுமே வந்து நம்ம தக்காளி எதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மேலே இருக்கிற காம்பு பகுதி வந்து எடுத்துகிட்டு போடணும். இப்போ இந்த மாதிரி 3 பழம் வந்து நான் எடுத்துருக்கேங்க. 3 பழத்துலேயும் இருக்கிற அந்த மேலே இருக்கிற காம்பை வந்து எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக கூட போடலாம், குக் ஆயிரும். நான் வந்து 2ஆக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய சைஸ் பழம் அப்படின்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. இது நார்மல் சைஸுங்கன்னா 3 பழம் போட்டிருக்கேன். அடுத்தது 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து போட்டிருக்கேங்க. இப்போ இது கூட ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாமே அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதை ஆற வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் குக் ஆகிருக்கு. தக்காளி வந்து மேல் தூள் எல்லாமே வந்து நல்லாவே குக் ஆகிருக்குங்க. இப்போ இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இது கூடயே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்காக நான் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், அது வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது இது கூட கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. வரமிளகாய் தூள்,
கொத்தமல்லி தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வெங்காயம் வணக்கின அதே கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்து விடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் இலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது சின்னதாக ஒரு பட்டை, 4 கிராம்பு பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாசத்துக்காக 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா இதாகட்டும். இப்போ இது கூட நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இருந்துச்சுன்னா போதும். இப்போ சோம்பு போட்டு இதை லைட்டாக நம்ம பரட்டி விடலாம். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே, அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கிளறி விடலாம். கொஞ்சமாக வந்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நான் கிளறி விடுறேன். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நல்லா குக்காக என்ன ஆகும்னா நல்லா கெட்டியாகும். ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு காளான் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது ஒரு கொதி வந்துச்சுன்னா அதனுடைய மிளகாய்த்தூள் இதனுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நல்லாவே வந்து கிரேவி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வந்துட்டு காளான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட நான் வந்துட்டு காளான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காளான் எல்லாத்தையும் நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பீசஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயே வந்து 2ஆக கட் பண்ணிடலாம். இல்லை ஒரு காளானை வந்து 2ஆக கட் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸாக கூட போடலாம். ஸோ உங்களுடைய விருப்பம்தான். இப்போ காளான் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை நம்ம இன்னொரு கொதி விட போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த காளான் வந்து நல்லா குக் ஆயிருங்க. காளான் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. காளான் வேகிறதுக்காக தான் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே காளான் வந்து நல்லாவே குக் ஆயிரும். நமக்கு அந்த திக்கான கிரேவியும் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், காளான் வந்து எனக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. கிரேவியும் பாருங்கள் கிடச்சிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ இந்த நம்ம தேங்காயே இல்லாமல் நம்ம இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய ஹைலைட் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு தான். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ இது கூட வந்துட்டு கஸ்தூரி மேதி, வாசத்துக்காக கஸ்தூரி மேதி கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் கஸ்தூரி மேதி மட்டும் போட்டு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டே வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சரே அப்படியே மாறும். ஸோ கஸ்தூரி மேதி அவ்வளோ ஒரு இது நல்லாவே இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க இது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.